ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்ப்போமா? அதாவது மூக்கடலை, கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க. இங்கே மூக்கடலை, சென்னையில் மூக்கடலைய வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா, அந்த டே ஃபுல்லுமே வச்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்த நாள் டே பார்த்தீங்கன்னா அது மொள விட்டுருக்கும். நம்ம வெறும் பயிரோடு சாப்பிட்றத விட இந்த முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது. அதுக்கப்புறம் அதில் வந்து குக்கரில் போட்டு 4 to 5 விசில்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து வெறுமனே தாளித்து கொடுத்தா பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. வெறும் பயிரை தாளித்து கொடுத்தாலும் உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம்லாம் போட்டு லைட்டாக தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பொடி, வத்தப்பொடி எல்லாமே ரொம்ப போட வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் அந்த கறி மசாலான்னு கடையில் விற்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். இந்த பயிரை வந்து அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது பெரும்பாலும். நம்ம பசங்க சாப்பிட வைக்கிறதுக்காக வேண்டியே இந்த 1/4 ஸ்பூன் ஒரு ஸ்மெல்லுக்காக போட்டு கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்றாங்களே. அப்புறம் கரம் மசாலா பொடியும் 1/4 ஸ்பூன் போட்டு லைட்டாக அப்படியே சுருளில் ஃப்ரை பண்ணிட்டு கொண்டைக்கடலையும் போட்டு நல்லா சுருளாக வதக்கிடுங்க. ஒரு ஹை ஃப்ளேம் விட்டு 2 நிமிஷம் சுருளாக வதக்கிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஓகேங்களா? சூப்பரான கொண்டைக்கடலை ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த கொண்டைக்கடலையை முளைக்கட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. நம்ம சிரமத்தை பார்க்காம ஒரு டைமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி இது. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லைட்டாக கடைசியில் உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சு பார்த்தேன், லைட்டாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.